4 വർണ്ണം 4 ஆசிரமம். இப்படி ஒரு சித்தாந்தம் நம்மள்ட்ட இருக்கு. அந்த 3 வர்ணம் இருக்க அது எல்லா விதத்திலையும் லோகக்ஷேமத்துக்காக பிரவர்த்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அது ஒரு 3 ஆசிரமம் இருக்க அது எல்லா லோகக்ஷேமத்துக்கும் பிரவர்த்திக்கும். 4 வர்ணத்தில் 4வது வர்ணம் சுசுரூஷைக்காக வச்சு விட்டு 4 ஆசிரமத்தில் 4வது ஆசிரமம் தனியாயிட்டார். லோக தர்மத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அப்படிதான் வச்சிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம் எடுத்துக்கணும்னா அவன் பிறந்தா போதாது. பிறந்த உடனே பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு எடுத்துக்கப்படாது. அதுக்கு வந்து தனிப்பிறப்பு வேணும், திஜத்துவம். அப்பதான் வரும். இப்போ திஜங்கிட்டேருந்து தான் அவன் பிராமணன் ஆகிறான். பாக்கி எல்லாம் சாமானிய சாதா ஆச்சார ரகிதனா உட்காந்துருக்கான். இப்போ திஜத்துவம் இருக்க அதுதான் இந்த பிராமணனுடைய தர்மத்தில் இன்றி. ஆமாம், 2 தடவை பிறக்கிறான். 2 தடவை பிறப்புங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. முதல் பிறப்பு சுக்கிரசோழன் சம்பந்தமா பதிபத்திரையுடைய சுக்கிரசோழனத்திலிருந்து உருப்பெற்று வரான். அது அல்லாதையே அந்த தாயார் தரப்பினார மாற்றி வேதத்துக்கும் ஆச்சாரியனுக்கும் அயோனிஜமா பிறக்கிறான். அப்ப துஜத்துவம். இப்பதான் அவன் அக்னி உபாசனை ஆரம்பிக்கிறான். அதை மறந்த உடனே அக்னி உபாசிக்கிறான். அதுக்கு 2 காரணம். அக்னியும் பிராமணனும் ஒண்ணு. அக்னிக்கும் பிராமணனுக்கும் ஒண்ணு. அக்னே மகாகம்மசி பிராமண பாரத அப்படின்னு பிராமணன் பாரதன் அப்படின்லாம் சொல்ற போது அதுக்கு வேதம் விளக்க ஒரு கொடுக்கணும். அக்னே மகாகம் வசீத்யாக மகானிசேஷ. அவன் மகான் தானே சொல்லுவானே எல்லாருக்கும் தெரியுமே. பிராமணேத்யாக இருக்கோ, பிராமணேத்யாக ஏசகி தேதே பாரதேத்யாக பிராமணேத்யாக பிராமணோ சேஷா சொல்லும். அவன் பிராமணன் தான். அப்போ அவன் பிராமணன் தான் தர்மசாஸ்திரம் வேதம் அவனை பிராமணனாவே பார்க்கறது. அதுக்கு அடையாளம் நிறைய உண்டு. எங்கெல்லாம் அவனுடைய பிராமண சதட்சிணை எகஸ்தே ஹோதம்னா அக்னி இருக்குங்க. வாஸ்தவமா எல்லா பிராணிகளிலே அக்னி இருக்கு, இவன் கையில இருக்குங்க. அவன் பிராமணன் தான் சொல்லுவான். வைச்சாரத பிரதிசதி அதிகர் பிராமணோ மிருகாந்தன். அதிதியா ஒரு பிராமணன் உங்க காத்து நுழையாருன்னா நெருப்பு நுழையிறதுன்னு நினைச்சுக்கோ, ஜாக்கிரதையா கவனிக்கிறதுன்னு சொல்லுவான். அப்ப இது 2க்கும் வேதம் சொல்றதுனால பிராமணன் என்கிற பேரு இந்த அக்னிக்கும் இந்த மனுஷனுக்கு பிராமணனுக்கு துஜனுக்கு உண்டு. துஜனுக்கு பிராமணனுங்கிற பேர் உண்டு. அது 2வது பிறப்பு வந்தா தான் வரும். அதனால அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுத்து, நான் அக்னி ஸ்வரூபந்தான் என்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அக்னியை ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுடுவோம். எப்போ அப்பவே அக்னி ஆராதனை நடக்கிறது. அந்த அக்னி ஆராதனை நடக்கிற போது லௌகிக ஆக்னியில சமித்த வைக்கிறான். அதுதான் ஆராதனை. சமித்து வேதோக்த மந்திரத்தினால வைக்கிறார். அப்ப வேத மந்திரங்களே ஆராதனைக்கு தேவையான மந்திரத்தை சொல்லி கொடுத்து. ஆமா, அதுலேயே சுவாகாரத்தோட வருது. அது கூட இவங்க கத்துக்க வேண்டாம். அக்னே சமிதமாஹாரிஷம் பிருஹதே நாதவேததே யதா அப்தவக்னே சமிதா சமித்யதே ஏவம் மாமாருஷ அவர்த்ததா சன்யாமேத பிரஜயா பஜது பிரம்மவத்வசே நான்னாந்தே சமேத யஸ்வாஹான்னு அதே வருது. அப்போ மந்திரத்துக்கு சுவாகாரம் எடுத்து சொல்ல வேண்டாம். அப்போ அப்படி நேரடியாக அந்த மந்திரத்தை சொல்லி பண்றான். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டா, இந்த சபித்த வைக்கிறதோடு வரும்னு செய்யலாம். அதை எதையும் விடுறான். அவ்வளோதான்.
வேற எந்த விதமான இதுவும் இல்லை. அக்னேருபஸ்தானன்ற விஷயம் ஆரம்பிச்சா அப்ப என்ன சொல்வது? எத்தேர்மே தேஜஸ்தேனாகம் தேஜஸ்வி பூஜாசம், எத்தேர்மே வர்த்தஸ்தேனாகம் வர்த்தஸ்வி பூஜாசம், எத்தேர்மே ஹரஸ்தேனாகம் ஹரஸ்வி பூஜாசம். மயி மேதா மயி பிரஜா மயி அக்னி தேஜோ ததாது, மயி மேதா மயி பிரஜா மயி இந்திரா இந்திரியம் ததாது, மயி மேதா மயி பிரஜா மயி சூர்யா பிராஜோ ததாது. இதுதான் அவன் பிரார்த்தனை. இந்த மூணு தான் இந்த உபசாரத்தில் சொல்ற பிரார்த்தனை. என்னிடத்துல என்னெல்லாம் வேணும்? இந்த மூணு தான் வேணும் அப்படின்னு. எத்தேனே தேஜஸ்தேன அகம் தேஜஸ்வி பூஜாசம், வர்த்தஸ்தேன அகம் வர்த்தஸ்வி பூஜாசம், ஹரஸ்தேன அகம் ஹரஸ்வி பூஜாசம். அப்படிதான் சொல்றார். அதுக்கு என்ன சோர்ஸ்? இதுதான் அவனுக்கு வேணுங்கிறதுக்கு. அக்னே தேஜஸ்வின் தேஜஸ்வி தும் தேவேஷு பூஜா தேஜஸ்வந்தம் மாமாயுஸ்வந்தம் வர்க்கஸ்வந்தம் மருத்தேது குரு சொல்லுது. அந்த பிரார்த்தனை வேதத்துக்குள்ளே இருக்கு. நீ தேவாளுக்கெல்லாம் தேவனா இருக்கிறதுனால, தேவாளுக்கெல்லாம் தேவனா இருக்க. தும் தேவேஷு பூஜா, நீ தேஜஸ்வியா இருக்கா தேவே. அதே போல என்ன மனுஷா இல்ல தேஜஸ்வியாவை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற குணமெல்லாம் என்கிட்ட வரத்த மனுஷாங்க. அப்போ அக்னி குணங்கள் பூராவும் அவன் பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கிறான். அப்படி வருதுங்க. அக்னே தேஜஸ்வன் தேஜஸ்வி துவம் தேவேஷு பூஜா தேஜஸ்வந்தம் மாம் ஆயுஷ்வந்தம் வர்த்தஸ்வந்தம் ரிஷேஷு குரு அப்படின்னு வருது. அதே மாதிரி இந்திரமுகஸ்வன்னோ ஜஸ்வி துவம் தேவேஷு பூஜா ஓஜஸ்வந்தம் மாம் ஆயுஷ்வந்தம் வர்த்தஸ்வந்தம் ரிஷேஷு குரு அப்படி வருது. சூரிய பிராஜச்சந்திராஜஸ்ரீ துவம் தேவேஷு பூஜா பிராஜஸ்வந்தம் மாமாயுஸ்வந்தம் வர்த்தஸ்வந்தம் ரிஷேஷு குரு சொல்றான். இந்த வேதம் சொல்லி இருக்க அதை வச்சிருந்து தான் அதை சொல்றான். அப்போ அவன் சொல்றதே சொல்றாரு. தேஜஸ்வி பூஜாசம், இது வர்த்தஸ்வி பூஜாசம், பிரம்மவர்த்தசி பூஜாசம், ஆயுஷ்மான் பூஜாசம், அன்னாதோ பூஜாசம், ஸ்வஸ்தி பூஜாசம் சொல்றானே. அப்போ எல்லாம் பிரார்த்தனைகளுக்கு வாங்கிக்கிறாருங்க இவன் அத்தனை. அப்போ அக்னியினுடைய ஆராதனை ஆரம்பிச்சாச்சா, அந்த அந்த மந்திரம் இருக்க ஆராதனை பண்றது ஒரு மந்திரம் வருது. என்ன மந்திரம் வருது? யோமா அங்கே வர்ற அக்னே பிருஷதேனாக ஸ்வாஹா தேவா பிருவி பியாகுஸ்வாஹா ஏஷாதே சவித்த அவர்த சுஜாப்யாய சுஜாமிருதமானோ பூஜா ஆப்யாயமான சஸ்வாஹா யோமாக்னே பாகிரகம் சந்தம் அதா பாகம் ஜிகீர்ஷதி அபாகமன் கிருத்தம் குருமாமக்னே பாகிரம் குருஸ்வ சமித பாதாராக்னே சர்வபிரதோ பூஜா தத்துஸ்வாகான்னு சொல்கிறான். இப்படி அதை சொல்ற போது நான் அபாகியா இருக்கேன், எனக்கு கிடைக்க வேண்டிய நான் பாகி, எனக்கு எல்லாத்துலேயும் சம்பர்க்கம் உண்டு, சிருஷ்டியில எனக்கு எல்லாத்துலேயும் பங்கு உண்டு, லோகத்தில் இருந்த அத்தனை பதார்த்தத்திலையும் அந்த மாதிரி என்னையும் சிருஷ்டிச்சிருக்கார் பகவான். அப்போ எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு உண்டு. சில இடத்துல பங்கு எனக்கு இல்லாதானா அந்த அபாகத்தை பாகியா பண்ண எனக்கு கிடைக்காத அந்த பொருளை கிடைக்கும்படியா பண்ணு. எனக்கு இந்த பொருள்ல எல்லாம் பாகித்துவம் உண்டு, ஆனால் என்ன பாகம் கிடைக்காது இருக்கு, என்ன மறுபடியும் பாகியாக்கு. அபாகமன் வேதம் குருமாமக்னே பாகினம் குருன்னு இருக்கு. அப்படி ஒரு பிரார்த்தனை பண்றான். அப்போ அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. இந்த பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான்? அக்னிகிட்ட என்னெல்லாம் கேட்கிறான்? எத்தேர்மே தேஜஸ்வினா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தேஜஸ்வி பூஜாசம் வர்த்தஸ்வி பூஜாசம் பிரம்மவர்த்தனி பூஜாசம் ஆயுஷ்மான் பூஜாசம் அன்னாதோ பூஜாசம் இதுதான். ஸ்ரத்தாம் மேதாம் யசப்பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேகமே நம்மதான் அப்படி முடிக்கிறான். அப்போ இதெல்லாம் தான் ஸ்ரத்தை மேதை. ஏன்னா அத்தியனம் பண்ணுற சம்பத்து இல்லை, படிக்க போகிறானே. அப்போ அவனுக்கு தேவையானதெல்லாம் இந்த அக்னிகிட்ட வாங்கிக்கிறான். அப்போ அங்கே அக்னி உபாசனை எப்படி போடுறது? அத்தியனம் பண்ணுற காலத்தில் தனக்கு இருக்க வேண்டியதானே என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் தனக்கு வரணுமோ, ஸ்ரத்தாம் மேதாம் யசா பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜா ஆரோக்கியம், இதெல்லாம் அவனுக்கு தேவை. அது அந்த அக்னி உபாசனையில் அது அவனுக்கு கிடைக்கிறது. நிச்சயமாக பண்ணுறானே. அவன் இப்படி பண்ணுறதுனால என்னாச்சு? அவன் அத்தியனம் பண்ணுற காலத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் நடக்கிறான். அது
அதை கேட்ட உடனே என்னாச்சு, நேமேன அக்னி உபாசனை அவனுக்கு சித்தமாச்சு. அவனுக்கு அப்பப்ப அக்னியை வச்சு உபாசனை பண்ணா போதும். ஆமா, அக்னியை தாரியம் ஒன்றும் வேண்டாம், அன்னன்னைக்கு அக்னியை கொண்டு வச்சு சப்து வச்சா போதும். இப்படி ஒரு உபாசனம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஆசிரமம் வருது. அத்தியனம் எல்லாம் ஆயிடுச்சு. இந்த யாதனையில அக்னியில பிரார்த்தனை பண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சு விடுத்து அவன் அத்தியனம் பண்ணி விடுறான். அப்ப அத்தியனம் பண்றதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு தகுதி வேணுமோ அதை கேட்கிறான். அவன் வேற ஒன்றும் கேட்கல. இவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப என்ன சொல்றான் தெரியுமோ, நீ ஏற்கனவே அக்னி உபாசனம் பண்ணி இது எல்லாத்தையும் நீ அடைஞ்சிருக்க, அதனால நான் இந்த பொண்ணை முதல்ல ஒருத்தர் சோமப்பிரசமோ விமிதே கந்தர்வோ விமிதே ததியோ அக்னிஸ்டேபதி நான் தான் மூணாவதா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கேன் கஸ்டோடியனா. அவளுக்கு வேண்டிய தகுதியெல்லாம் ஏற்படுத்தி பாரியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ, என்னெல்லாம் நீ அடுத்த ஆசிரமத்தில் என்னெல்லாம் உனக்கு நடத்த வேண்டிய கர்மாவுக்கு வேண்டியதான தகுதியை சுயம் சித்தமாக பண்ணியிருக்கேன். என்னுடைய சம்பர்க்கத்தினால அவள் நித்திய சுத்தை. ஆமாம், அதனால தான் சொல்கிற வழக்கம், சுமங்கலியா எழுந்து கை காலத்தையும் நெத்திக்கிட்டோம்னா போதும், ஸ்நானம் பண்ணுறதே அவசியம் இல்லை அப்படின்னா அவன் அக்னியை தான் அவன் வளர்த்திருக்கான். அந்த வளர்த்து அப்படின்னு கொடுக்குறான். அவனும் அது சொல்லி வாங்கிக்கிறான். அக்னி வாங்கிக்கிறது அக்னர்மை கிணத்தோரிமாங்கிறான். கன்னிகாதாரம் வாங்கிக்கிற போது அவ அப்பா கொடுத்தா சொல்லாத, அக்னிஹி மஹ்யம் அதோரிமா கிருப்ணாமி தேது பிரஜாஸ்வாரகஸ்தம்மஜாமயாவத்யா ஜனதச்சர்யசாத பகவான்யமாத விதாபுரம் ஜன் மஹ்யன்வாது கார்கவத்யாஜனேவா அவளெல்லாம் தான் சொல்றாங்க. அப்போ அவன் தான் அக்னிதான் இந்த பொண்ணை எனக்கு தந்தான்னு சொன்னான்னு தவிர அதோட நிற்கலை. அக்னே கிரகபதே சுகிரகபதினம் தயா கிரகபதினாமூஜாதம் சுகிரகபதம் மயாத்தம் கிரகபதினாமூஜா. நீ கிரகபதி, உனக்கு பேருக்கு என்னையும் கிரகபதியாச்சு, அதனால் நான் அக்னியின் உபாசனை தொடர்றேங்கிறான். தொடர்றேன்னு சொல்றாரா, அங்க வந்தோட நித்தியோதாரியா அக்னி நித்தியமா பண்றான் அவளுக்கும் சேர்த்து. இந்த அக்னி உபாசனம் பண்ற போது என்ன பண்ணும் தெரியுமா, சும்மா இருக்காத, அங்க உபஸ்தானங்கிற விஷயம் சொன்னோடனே அக்னேனே சுபசாராலே அஸ்மானி விஸ்வான தேவம் யுனானி வித்வான், என்ன நல்ல வழியில நீ ஐஸ்வர்யம் போகணும் பிரார்த்தனை பண்றான் இவன். அதோட நிற்கலை. அங்க நீ வந்தா அவனுடைய கர்மாக்களே வேற. அங்க என்ன சொல்றான், யோஜத் பஞ்சு ராணமேனோ பூஜிஷ்டாந்தே நம உக்திம் விதேமா, அப்படி நமஸ்காரத்தை சொல்றான். அக்னேயனமா மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுதாசனா எத்துதம். நான் ஹோமம் பண்ணியிருக்கேன், மந்திரஹீனமோ செயல்பாட்டில் ஒரு நூனதையோ பக்தியில் குறவோ இருந்தா எத்துதம் து மயாதேவா பரிபூர்ணம் தரசு. பிராயசித்தங்கள்லாம் சொல்றது சொன்னா அது கிருஷ்ணனுடைய பேரை சொன்னதான் முடியும். பகவானுடைய பேரை சொன்னா தான் பிராயசித்தானி அசேஷானி தப கர்மாத்மகானிவை யான் தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பெற. அதனால 12 தடவை ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா சொல்லணும். அப்போ அந்த தோஷமும் விலகிது. அப்போ அவன் கேட்கறது எப்படி சொல்கிறான், நான் உனக்கு ஆகுதி கொடுக்குறேன்னு இப்போ டைப்பு மாறிட்டு அங்கே வெறும் சமைத்த வச்சு எரிய விட்டு நீ எப்படி இருக்கோ அது போல என்ன பண்ணதோட நின்றுட்டு. இப்போ அப்படி இல்லை, இந்த இதில் என்னெல்லாமோ தேவைப்படுறது ஒன்று. அப்போது இப்போ சொல்கிறது என்ன சொல்கிறான், நீ அங்கனே சுபதாராய நல்ல வழியில் நான் அழிச்சுன்னு போகணும். நான் திருப்பி உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது பரிபூர்ணமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயசித்தமாக கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணேன்னு பண்ணுறான். அப்புறம் நமஸ்தே காரிகபத்தியாய நமஸ்தே தட்சிணாங்கே நம ஆகவனீயாய மகாவேத்தியே நமோ நம. வேதியில் தான் எல்லா பதார்த்தங்களும் விழுப்புவா யாகம். அப்போ யாகம் பண்ணுறது தீர்மானம் ஆச்சு. யாகம் திரேதாக்னிக்கு ஏகாக்னிக்கு இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தான். சமிதாதானம் ஒரு அக்னி, இந்த திரேதாக்னி ஆச்சு. அந்த திரேதாக்னி பண்ணறாங்கிறதுக்கு அடையாளமாக நான் யாகம் பண்ணினேன், அதுக்காகத்தான் பண்ணியிருக்கேன்.
காரணம் 3 கடலில் 2வது கடன் இருக்க வேதாத்தியனம் பண்ண உடனே அவனுக்கு போயிடுச்சு. இது ரிஷிகளுடைய கடன். தேவாளுடைய கடன் தேர்ந்தவன் யாகம் பண்ணால் தானே போகும். அதையும் நான் பண்ணணுமே, அதனால் யாகம் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த யாகத்தில் 3 அக்னிகள் இருக்கிறதுனால அதை நமஸ்காரம் பண்ணுறான். அதை அந்த 3 அக்னியை சொல்கிறான்கிட்ட. அங்கே எப்படி சொல்கிறான்? 3 அக்னி இருக்க, அந்த 3 அக்னி அதே சொல்கிறான். மகாவேதியே நம்ம போனோமா, அந்த வேதி அந்த யாகத்துக்காக இருக்கிறது. அப்புறம் காண்டத்வய உபபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபிணி சொர்க்க அபவர்க்க ரூபாய எத்தீசாய நமோ எஸ்ரா சொல்கிறார். வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்காருமா. அந்த காண்டத்வயம்ங்கிறது நம்மளுடைய கிரியேஷன். வேதம் எல்லாம் ஒன்று தான். அது என்னது? கர்மகாண்டம், ஞானகாண்டம். கர்மாவை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான வேதபாகங்கள், ஞானத்தை பிரதிபாதனம் பண்ண வேதபாகங்கள். அந்த 2லேயும் ஒன்றைத்தான் பிரதிபாதனம் பண்ணுறது. நீ கர்மஸ்வரூபியாகவும் இருக்க, பிரம்மஸ்வரூபியாகவும் இருக்க. நீ கர்மஸ்வரூபியா இருந்து கர்மா செய்ய சொல்ற, பிரம்மஸ்வரூபியா இருந்து மோட்சத்தை தர. காண்டத்வய உபபாத்தியாய 2 காண்டத்திலே உபபாதனம் பண்ணப்படுறவர் அது இந்த சாட்சாத் பரமேஸ்வர். கர்ம பிரம்மஸ்வரூபினே, கர்மத்தை நீ சொல்ல பிரம்மத்தை நீ அந்த ஸ்வரூபத்தை 2 ஸ்வரூபம் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால சொர்க்கத்தையும் கொடுக்குற, மோட்சத்தையும் கொடுக்குற. சொர்க்க அபவர்க்க ரூபாய நீ தான் எச்சேசன். எச்சத்துக்குள்ள எச்சோபை விஷ்ணு எச்சேசாய நமோ நம. இப்போ இந்த குறிப்பிட்ட உபஸ்தானத்தில் இருக்கிற பேதத்தை பார்த்தியோ? அங்கே சொல்கிற போது எனக்கு அத்தியன சம்பத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணான். எத்தேகனே தேஜஸ்தேனாகம்னா. இப்போ இந்த பிரார்த்தனை மாறுச்சு. இந்த பிரார்த்தனை பண்ணுற போது அவன் செய்யக்கூடியதான கர்மகலாபம் இருக்க, அதை நிறைவேற்றிட்டு வந்தது ஆருக்காக பண்ணினேன், அதனால் நான் என்ன அடைய போறேன் முனைன்னு சொல்றான். இங்க வருவது இது, இந்த இடத்துல வருவது அந்த முனை இருக்க. நமஸ்தே கார்கவத்தியாய நமஸ்தே தட்சிணாய நம ஆகமனியாய 3 அக்னி இருக்கு. காண்டத்வய உபபாத்தியாய. இப்போ எத்தீசன் சொல்ல போறான். இந்த யாகத்துக்கு எல்லாம் ஈசன் ஆறு, யாகம் ஆறுங்கிறது விஷ்ணு. யஜ்ஞோபை விஷ்ணுவும் இருக்கு. பரபிரம்மம். இந்த விஷ்ணுவும் இல்லை, பரபிரம்மம். அவன் கர்மஸ்வரூபியாகவும் இருக்க. நான் யாகம் பண்ணா அந்த ஸ்வரூபத்தில் விளம்பிருக்கான். இல்லை, ஞானஸ்வரூபியாகவும் இருக்கான். கர்மஸ்வரூபியாக இருந்து உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். நீ பண்ண கர்மத்தினுடைய பலமா சொர்க்கத்தை. ஜோதிஷ்டோமேனு சொர்க்காமோ ஜெயதா. ஞானஸ்வரூபியாக இருந்து மோட்சத்தையும் கொடுக்குறான். கர்ம பிரம்மஸ்வரூபினே, பிரம்மஸ்வரூபி. சொர்க்க அபவர்க்க ரூபாய நீ சொர்க்கலோகமாக இருக்கணும். நீதான் சகஸ்ர விதமான ஐஸ்வர்யத்தோடு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதான ஒரு பாக்கியம் நீதான். அபவர்க்கம் மோட்சம் எல்லாத்தையும் விட்டு போகணும். எத்தேசாய நமோ நம. அது அப்படிதாங்கிறதுக்காக தான். அப்போ இந்த பிரார்த்தனை 2ம் பின்னம். 2ம் அக்னி ஆராதனை தான். ஆனால் அங்கே அக்னி ஆராதனை எப்படி? லௌகிக அக்னி. அப்பப்போ அக்னி எடுத்து ஆராதனை பண்ணி விட்டு விடலாம், பொறுப்பில்லை. இஞ்சி எப்படி தெரியுமோ? விச்சின்ன அக்னி. தொடர்ந்து அக்னியை ஆராதனை பண்ணுறதுக்கு பிடிச்சுன்னு விட்டான். அப்போ இந்த அக்னி ஆராதனம் அவனுக்கு நிரந்தரம் உண்டு, சாகர வரைக்கும் உண்டு. இது இது இப்போ எப்படி வச்சிருக்கா தெரியுமோ? அதுக்கு அடுத்தபடி இந்த இந்த குறிப்பிட்ட 2வது ஆசிரமம் இருக்கு பாரு. அதாவது கார்ஹஸ்தியம். அதில் நம்முடைய பிதுக்களுடைய ரிணம் போகணுங்கிறதுனால சந்தான உற்பத்தி ஆகுது. சந்தான உற்பத்தி ஆச்சுன்னா 3 ரிணம் ஆகிடுத்தேன். இனி அவனுக்கு இல்லையே. இந்த உற்பத்தி ஆகிறதுக்குள்ள காரியம் இனி இல்லை. அப்போது யாகத்தை எல்லாம் பண்ண உடனே கர்மானுஷ்டானம் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதனால கர்மத்திலே இருந்துவிட்டா சொர்க்கரூபமான அந்த விஷ்ணுவை அடைந்து விடுவார். ஞானம் வந்தால் பிரம்மத்துக்கு வருவார். அப்போ கர்ம பிரம்மஸ்வரூபினே அதனால யாகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்தது என்னாகும்? வானப்பிரசத்தை எடுத்துப்பார். அப்போ 2 பேருமா சேர்ந்து வானப்பிரசாசிரமத்தில் அக்னிகாரியத்தோடே இருப்பார். இப்போ என்ன நடக்கணும்?
இந்த அக்னி காரியத்தோடு இருக்கணும். அக்னியோட தானே வந்திருக்கான். இந்த அக்னியை அவிச்சின்னமா பண்ணறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. அக்னி கட்டாயிடுச்சுன்னு சொன்னா கட்டாகார வைக்கிறதுக்கு ஆபத்காலத்தில் ஒரு நடைமுறை இருக்கு. சமித் சமாரோபணம், ஒரு சமித்தில் அந்த அக்னியை ஏற்றி விடுறது, அங்கே போய் இந்த சமித்தை வச்சு அக்னியை கொண்டுறது. அப்போ அந்த விச்சின்னம் ஆகலேன்னு ஒரு சொன்ன ஆத்ம சமாரோபணம் தனக்குள்ளே வச்சு விடுறது என்று உண்டு. அப்போ இந்த சமித் சமாரோபணம்ங்கிறது அடிக்கடி மறுபடியும் விச்சின்னமான அக்னியில ஔபாதனம் பண்ணுங்கிறதுலாம் சமித் சமாரோபணத்தோடு நிறுத்துவன். ஆத்ம சமாரோபணம் ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன தாத்பரியம்? ஆத்மாவோட அந்த அக்னியை சேர்த்துக்கிறான். அந்த குறிப்பிட்ட 3வது ஆசிரமம் இருக்க எல்லாம் ஆயிடுத்தே இருப்போம். எல்லா 3 கடனையும் வீட்டியாச்சே, இப்போ நமக்கு இல்லையே. அந்த 3வது ஆசிரமத்தில் என்ன செய்யணும்? இது வரைக்கும் 3 கடன் வீட்டுறதுக்கு தான் எனக்கு எல்லாம் வேணும். அதனால் அந்த அக்னியினுடைய பிரார்த்தனை முடிஞ்சு விடுச்சு. ஏன்னா அந்த அக்னி இருக்கானே, அந்த அக்னிக்கு 2 சொரூபம். கவ்யவாகனோ தேவானாம் கவ்யவாகன பிதிருநாம். பிதுக்களா வாழ்ந்ததுக்கு அப்புறம் சாந்தம் பண்ற போது அவனுக்கு நீங்க ஹோமத்தை பண்ணினா அந்த ஹோமம் போய் சேர வேண்டாமா? இந்த அக்னி கவ்யவாகனா வந்து கொண்டு போவன். இவன் உபதேசம் பண்ண இந்த அக்னி இருக்க பிரார்த்தனை பண்ணி வச்சாலே இந்த அக்னி அது கவ்யவாகன ரூபத்தில் அவனுக்கு பிதிர்லோகத்தில் இருக்கிற போது அவனுக்கு கொண்டு கொடுப்பன். நீ பிதிர்த்த பிராப்தி அடைந்து விட்ட, ஆகாரம் போய் சேரணுமே, அது யாரு இது கொடுப்போம்? எப்படி கொடுப்போம்? அவன் இது வரைக்கும் வச்சிருக்கிறான். அப்படி வச்சு அப்போ அவன் என்ன செய்யறான்னா, அந்த கடைசி காலத்தில் 3 ஆசிரமம் முடிஞ்ச உடனே 4வது ஆசிரமத்தை ஏற்றுக்கிறான். 4வது ஆசிரமத்தினுடைய பரம தாற்பயம் அந்த அக்னியை தன்னுடைய ஆத்மாவோட சேர்த்துக்கிறான். ஆமாம், இப்போ அக்னி ஆத்மஸ்வரூபமாக மாறுது. ஆத்மஸ்வரூபம் மாறினா பூஜை புரஸ்காரம் பிரார்த்தனையும் கிடையாது. அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவோம், மந்திரத்திலே இருக்கு. யாதே ஜேச்சி யா தயோஸ்தயே ஹாரோ ஆத்மா ஆத்மானம் இருக்கு. ஆத்மாவில் நீ எரிக்கும் சற்ற ஏகின்னு இந்த புகையை சாப்பிட்டு உள்ள போச்சு. அப்போ அது உள்ள ஆத்ம சமாரோபணம் பண்ணியாச்சுன்னா வெளியில் அக்னி இல்லையே, அப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாமே. ஆத்மாவோட ஒட்டினா ஆத்மாவுக்கு என்னன்னு ஒன்றும் இல்லையே. அப்போ நீ அக்னியை உன்னோட ஆத்மாவோட என்ன சொல்லிவிட்ட சேர்த்து விட்ட. சேர்த்ததுனால என்ன ஆயிடுது? உள்ளே அக்னி இருக்க. அதனால அவனுக்கு வேற ஒரு காரியமும் அக்னி காரியமும் இல்லை. அதனால கேவலம் பிரணவோபாசனை காரியம் ஒன்றும் இல்லாததுனால மொட்டை அடிச்சிருந்தான் ஊழல் இல்லை. அப்போ இது 2 காரியத்துக்காக வந்த விஷயம் நடுவில் வந்தது, முன்னாடி இல்லை. அப்போ 2ஐயும் போட்டான். ஆனால் அவன் அப்போ ஆத்ம சமாரணம் ஆனதுனால அந்த கடைசி இது இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வச்சுக்கிறானே சந்நியாசாசனம், அதில் அக்னி உள்ளே இருக்கு ஆத்மாவோட. அப்போ அவனுக்கு இந்த பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஆரம்பத்தில் இவன் பிரம்மச்சரியா இருக்கிறது அக்னி உபாசனம் பண்ணினான். அதுக்கப்புறம் அந்த அக்னி தான் இவனுக்கு கார்கஸ்த ஆசிரமத்துக்கு கொடுத்தான் ஒரு பொண்ணை. அந்த அக்னி கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு தான் இந்த எல்லா அனுஷ்டானமும் பண்ண 2 ஒன்றும் யாகாதிகள், அது அக்னி தான் பண்ணும். அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பிதுங்கணும் திறந்து கொடுத்து குழந்தைய பெற்றிருந்தாச்சு. இப்போ எனக்கு வேலை இல்லை. அப்போ நான் இது 2ல் ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று கர்மஸ்வரூபமாக இருந்து தேவலோகத்துக்கு போயிட்டு வரணும், சுகத்தாக இருந்தேன். இன்னொன்று நான் அபவர்க்கத்துக்கு போகணும். நீ 2 நீ கொடுக்குறவன். நான் அபவர்க்கம் வேணும்னு நினச்ச உடனே என்ன ஆகிடுத்து? அந்த அக்னியில் கர்மாவை நான் தொடர விரும்பலை. அபவர்க்கம் மோட்சத்துக்கு நான் தயாராகிட்டேன், எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்படின்னு தான் அந்த அக்னியை என்ன பண்ணலை, தன்னுடைய ஆத்மாவோடையே ஒட்டின்னு விட்டான். இப்போ ஆத்மா அந்த அக்னிப்பாவம் ஆத்மாவாக இருக்கு. இப்போ பிரணவோபாசனம் ஒன்று தான் அந்த ஆத்மா பண்ணுறது, வேற ஒன்றும் இருக்கு இல்லையே. அக்னி இல்லையே. அக்னி இருந்தால் தானே வரும் கர்மா. எப்போ அக்னி வச்ச உடனே கர்மா ஆரம்பிச்சது? எப்போ பிரம்மச்சரியத்தில் அக்னி இருக்கிற போதே கர்மா ஆரம்பிச்சுடா. என்ன கர்மா? அத்தியனம். அந்த அக்னி தொடர்றது. அப்புறம் விவாகம் வந்தோட காரணத்தில் அக்னி வந்ததுதான் கர்மா ஆரம்பிச்சது. இந்த 3 கடனும் தீர்ந்த வரைக்கும் அக்னி உபயோகப்பட்டது. அப்புறம் அந்த அக்னியை தன்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயே
ஆத்மசமாரம்பணம் பண்ணியாச்சுன்னா கேவலம் பிரணவோபாசனை தான். அதனால தான் அவன் 4வது ஆசிரமம் இருக்க அது அபவர்க்கத்தை கொடுக்கிறது. அப்போ அப்படி வரும்போது அக்னி உள்ளே ஏற்கனவே ஸ்திரமா இருக்கிறதுனால அக்னி பிரதானம் இல்லை. அக்னி பிரதானம் இல்லை, அக்னி வெளியிலே இருந்தது அதுக்கு சாதாரண கிரகஸ்தனுக்கு. அதனால அக்னி பிரதானம் பண்றோம். அவன் தன்னுடைய அக்னியை தானே ஆத்மநிர்வாகம் பண்ணி வச்சிருந்தாச்சவன். இங்க ஏற்கனவே சன்னியாசம் வாங்கிக்காதவன் அக்னி தனியே இருக்கு. அப்ப அவன் போயிட்டான்னா அந்த அக்னியோட சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தானே. ஏன் சேர்க்கணும்னா அவனுக்கு சாத்தம் பண்றது அக்னி கொண்டு போனவன் அவனுக்கு. அவனை சாத்தம் பண்றது அக்னி கொண்டு போனேன் கவியவாக நம்ம தேவானாம் போனவன். அதுக்காக பின்னாடி அந்த 4வது ஆசிரமத்தை சுவீகரிக்காதவனுக்கு அவன் அக்னி சமாரோகம் பண்ணி தங்குத்திலே அந்த அக்னியை சேர்த்து காத்துனால அவன் அதிலே பிராணம் விட்டான்னா அவனுடைய உபாசனாவிலேயே நாம சேர்த்து வைக்கிறோம். அந்த உபாசனாவில வந்து விடுறான். அப்ப நாம சேர்த்து வச்சாதான் அவனுக்கு திருப்த பிராப்தி வந்து கொடுத்து சொன்னா அவனுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு அந்த அக்னி அங்கே இருக்கானே. அப்போ அந்த அக்னி இருக்கிறதுனால கொடுக்க முடியும். அதனால அப்ப அக்னி பிரதானம்னு வருது. அதனால சன்னியாசம் வாழ்ந்தா அக்னி பிரதானம் எல்லாம் குளிச்சு போடுறோம். இல்லாத செத்து போனால் அக்னி பிரதானம் அப்படின்னு 2 விஷயம் இல்லை. அது காரணம் இதுதான். அந்த அக்னி ஆத்மதமாரோபணம் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறதுனால அவன் மறுபடியும் அக்னிகிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. இவன் ஆத்மதமாரோபம் பண்ணாத தனியை வச்சிருக்கிறதுனால அவன் போறதுக்காக அந்த அந்த அக்னியில அவனை லயிக்கணும். அந்த லயனத்தை தான் சொல்றோம். இது அப்ப என்ன தெரிகிறது? அக்னியை மறுபடியும் அவனோட செலுத்து வைக்கிறோம். அதோட அந்த செலுத்து வைக்கிறதுக்கு என்ன தாற்பயம்? இவன் விதுத்த பிராப்தி அடைஞ்ச உடனே அவனுக்காக நாம் பண்ணக்கூடியதான அருள்பாகம் இருக்க அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த இவனோட அக்னி சேர்ந்திருந்தா தான் இது அது அங்கே போய் சேரும். அங்கே வர்றத அந்த விதுத்த பிராப்தி வந்தா கவியவாகனம் திருமான்னு வருத அங்கே வருது. அந்த அந்த அக்னி பிரதானம் பண்ற போது அங்கே ஒரு மந்திரம் வருது. மைனமக்னே விட ஹோபாபிஜோ சோபாசத்வகஞ்சிக்ஷோபாதரீலம். ஹே அக்னே, அவனை எதிர்படுத்தி நாசம் பண்ணாத, அவனோட நீ ஆத்மாவோட கலக்கணும். ஹே அக்னே மைனமக்னே விதாஹா, தாகத்தை உண்டு பண்ணாங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்ப அக்னி பிரதானம் பேரு. அதனாலதான் என்ன பண்ணுறோம்? நெருப்பில் அதை போடல, நெருப்பை மாறில் வைக்கிறோம். நெருப்பை அக்னி பிரதானமாக்கும். அக்னியில பிரதானம் இல்லை, அக்னி பிரதானம். எல்லாத்தையும் எரிவிடுற மாதிரி எரிவிடலை, மாறில போடுங்கிறான். அப்ப என்ன தாற்பயம்? மாறில போட்டு அந்த ஆத்மாவோட அதை லயிக்க வைக்கிறான். அக்னி அங்கேருந்து எரிய விட்டுட்டு பேசா இருக்குல்ல, அங்கே ஸ்தாபனம் பண்ணும். அதனால்தான் ஹே அக்னே மா ஏனம் விதஹா, அதை ஒன்றும் அவன் ஒன்றும் துன்புறுத்தாத. வைணவம் தேவித ஹோமா பிசோதா மா செத்வசிப்போ மா சரீரம் யதா சுதம் கரபோ ஜாதேதோ தேவேனம் பிரகிருதா பிதிருப்யா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரத்தை சொல்றத, அந்த மந்திரத்தை சொல்லும்போது அக்னி பிரதானம்னு பேர். உரசில் இல்லைன்னா கீழே வைக்கலாமே. உரசில் பிரதானம், அக்னி பிரதானம்னே பேரு. அக்னியினால எரிய விடுறதுன்னு இல்லை, அப்படின்னு கொடுக்கறது. அவன் அந்த அக்னி அதில் சேர்றான். இப்போ சேர உடனே என்னாச்சு? அவன் பிராணம் போனதுனால அந்த அக்னியை புள்ளை எடுத்து வைக்கிறான். பிள்ளைக்கு என்னடா காரியம்? பிள்ளையும் அவனும் ஒண்ணுதான். அதனால அவன் அப்ப அவனே அக்னியை தன்னோட சேர்த்துக்கிற மாதிரி ஆத்மசமாரத்தினுடைய சுவாரஸ்யம் அங்க வருது. அவனே அவன் போயிட்டான், ஆனா பிள்ளை இருக்கான். அப்ப தானே அக்னியை எடுத்து வச்சுக்க முடியாது. பிள்ளை அவனுடைய பிரதிபிம்பம், ஆத்மாவை புத்திரநாமாச்சு. அவனே இந்த அக்னியை பிரதானம் பண்றான். அப்ப அக்னியோட சேர்த்து வைக்கிறான் பிள்ளை. அங்க அவன் தானாவே சேர்த்துக்கிறான். இங்கே தான் தான் அர்த்தம் சொல்றது. அந்த அக்னி பிரதானம் பண்ணினுடன் கர்மஸ்வரூபியா இருக்கிறதுனால அவன் எப்பவும் இருக்கிறதுனால வந்து சேர்றது. இப்போ எப்படி முடியறதுன்னு சொன்னா,
4வது ஆசிரமம் இருக்க, அந்த ஆசிரமம் இருக்க, அந்த 4வது ஆசிரமத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னா, அத்தனை பிராமணர்களுக்கு 4வது ஆசிரமம் உண்டு. புரியுதா? அந்த 4வது ஆசிரமத்தின் தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆசிரமம் இருக்க, அத்தனை பேருக்கும் உண்டு. அத்தனை பேரும் பிரணவோபாசனம் தான். அந்த சன்னியாசம் வர ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக சன்னியாசம் சுவீகரிக்கிறது வர, ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை நிலைநிறுத்துறதுக்காக சன்னியாசம் அது உபகாரமாக இருக்குன்னு வேற. அப்போ எல்லாருக்கும் சன்னியாசம் உண்டு. இன்னொன்று, சன்னியாசம் இல்லைன்னாலும் இவனுக்கு நஷ்டம் இல்லை. சன்னியாசம் இல்லைன்னாலும் அந்த அக்னியை தானாக ஏற்றுக்கிறானே, அந்த ஏற்றுக்கிறதுங்கிறது பிள்ளையே பிரதானம் பண்ணி வைக்கிறானே, அந்த அக்னியோட சேர்த்து வைக்கிறான். அதனால் அதுதான் இப்படி சொல்லுவான், நான் ஏன் பிள்ளையை பெற்றுக்கிறேன்னு தெரியுமா? என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய சரீரம் நான் உபாசனம் பண்ணக்கூடியதான அக்னியோடு நான் லயிக்கணும். அது நான் போனேன்னா என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால் நான் இப்போவே என்னுடைய சுக்கரசோடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு என்னுடைய பிரதிநிதியை கொண்டு வச்சிருக்கேன். நான் பிராணனை விட்ட உடனே எனக்கு பதிலாக அவன் இருந்து அதை அக்னி பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் அவன் சொல்கிறான். அதனால் அவனை ஏமாந்து போகிறேன். அதுக்காக சொல்ல வேண்டாம், நானே ஆத்மசமாதானம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. என்ன கடைசி வரைக்கும் நான் அதை கர்மாவும் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் என்ன அக்னியோட சேர்த்து வைக்கிற சந்தர்ப்பத்தை என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதனால் கர்மாவில் நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றான். அவன் எனக்கு எல்லா ஞானம் வந்து கொடுத்து கர்மாவில் விருப்பம் இல்லை, அப்போ அவருக்கு தான் வேணும் அப்படி சொன்ன உடனே புள்ள வரைக்கும் காத்திருக்காத ஆத்மாவிலேயே சமாரோபணம் பண்ணிடுறான். இப்போ மைனவங்கிரேங்கிற சப்தம் சொல்லாமலேயே ஆத்மானம் ஆரோக ஆத்மானம் சொன்னதுனால உள்ள வச்சுட்டான். அப்போ அங்கேயும் இவன் என்ன செய்றான், கடைசி வரைக்கும் இந்த இடம் இருக்கு. ஆத்மசமாரோபணம் பண்ணால் பிரணவோபாசனம் பண்ணிட்டு இது எந்த இது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இது அது கரதல விட்ட தருதல வாசாக இருக்கணும். அதுன்னா அது வேண்டாம், அவன் அதுலேயே இருக்கலாம். அப்போ அந்த ரெண்டே முடியறது. இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு, நம்முடைய ஜீவிதத்தில் அக்னி உபாசனைங்கிறது தான் நம்முடைய ஜீவிதத்தில் பிரதானம். உற்பத்தியும் அக்னியிலேருந்து தான், நம்முடைய முடிவும் அக்னியிலேருந்து தான். ஆமாம், இடகும்ப சமானாரி தப்தாங்கார சமப்புமான். இடகும்ப சமானாரி தப்த அங்கார சமப்புமான். அதனால் அக்னியின் பிராமணனும் ஒன்று. அதனால் இந்த அக்னி உபாசனையில் தான், அந்த உபாசனையினால தர்மத்தை வளர்த்திட்டு அதுக்காகத்தான் பிராமணம் பண்ணியிருக்கான் என்கிறது இந்த 4 ஆசிரமத்தில் வெளிப்படுறது. அதனால தான் 4 ஆசிரமமாக பண்ணாலே தவிர ஸ்வயம் இவனுடைய சங்கல்பம் தான் நிறைவேறது ஆசிரமத்தில். அதனால் சிருஷ்டிச்சு ஒருத்தர் ஆசிரமத்தில் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லலை, எப்படி இருக்கணுமோ ஒரு ஆசிரமம் ஆக்கியிருக்கான். அதனால் அவன் எப்போ முதல்ல ஆரம்பிக்கிறான், பாலஸ்தாவத் கிரீடாஸ் அப்போதான் இல்லை, கர்ப்பாஷ்டமத்தில் தான் அவன் ஆரம்பம் பிரம்மச்சரியம். 4வது ஆசிரமம் எடுத்துக்கணும்னே இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் அக்னியோட சேர்க்கிற வேலையை இவன் பண்ணிக்கிறான். அவனே முதல்ல பண்ணிட்டு முதல்ல போனான்னா அவனுக்கு ஆள் இல்லை. அதனால அக்னி பிரதானம் இல்லாதாச்சு. ஏன் அவனுக்கு அக்னி பிரதானத்துக்கு ஆள் இல்லை. அதனால கேவலம் குளிச்சு மூடுறதுன்னு வந்தது. அப்படி ஒரு தாற்பயத்தில் இது வந்தது. அவன் எல்லாம் போயாச்சு, அவனை குளிச்சு மூடுறா, அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கொச்சையாக இருக்கிற சப்ஜெக்ட் அல்ல. ஏன்னா அக்னி ஆத்மாவோடு போனால் அதோட நேரம் அக்னி போயாச்சே. அப்போ இந்த வெறும் சரீரம் இருக்க, அந்த சரீரம் எங்கே போகணும், சூரியன் தேஜச்சொர்கச்சது வாதமா ஆத்மாத்யான் ஜகச்ச பிருத்திவீம் ஜதன்மனா அபோவா கச்சைலி தத்ததை ஓடனீடா சரீரைன்னு வருது. அப்போ பூமியில் தான் போகணும். அப்போ இருந்தால் தான் இல்லை. அவனுடைய ஆத்மா சூரியன் சற்றுர்கச்சது, சற்றுசு சூரியன் கிட்ட போகும். வாதமா ஆத்மா தியான் ஜெகச்ச பிருத்திவீம் ஜதன்மனா, அந்த தர்மத்தை சொன்ன மாதிரி எங்கே வேணால் போட்டுருந்தானே சொல்கிறான். அப்போ இதெல்லாம் பிரித்து கொடுக்குற வேலை அங்கே இருக்குது, இஞ்சி அவனுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அக்னி பிரதானம், அக்னி ஆத்மாவோட சேர்ந்ததுனால அவனுக்கு
அப்போவே ஒரு வேலையும் இல்லாத இருந்ததுனால கேவலம் பிரணவோபாசனை இருந்ததுனால அவன் சாட்சாத் பரபிரம்மமாக மாறிவிட்டான். அக்னியும் சேர்ந்து கொடுத்த. அதனால் அவனுக்கு இந்த பாக்கியமான தர்மங்கள் எல்லாம் தொடலை. அது தொடலைங்கிறதுனா மொட்டையை முடிச்சிருந்தா இதே பண்ணினான். அப்போ அவன் போயாச்சுன்னா அவன் ஏற்கனவே முக்தாக அதுலேருந்து போகிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தது. அதனால் அது கிரியேஷன் அல்லாங்கிற அவனுக்கு என்ன ஒன்றும் கிடையாது. அப்படியா இருக்கும் கிரியேஷன் தான். இது எப்படின்னா இவன் அதுலேயே இருக்கான். அது கிரகஸ்தாசிரமத்தில் வானப்பிரசத்தில் அதுலேயே இருக்கான். அப்படியே இருக்கிற போது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வேளையிலேயே படார்ந்து சரீரம் தியாகம் ஏற்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அவன் தொடர்ந்து இருக்கக்கூடிய அக்னி இருக்க அந்த அக்னியில் அவனை சேர்க்கணுமே. ஆத்மரோப சமாரோபணம் பண்ணி வைக்கிறான். எப்படி அக்னி பிரதான ரூபமாக பண்ணுறான். அப்போ அக்னி தான் பிராமணனுக்கு உபாசிய தேவதை. அக்னி உபாசனை தான் இவனுக்கு எல்லாத்துக்கும் வேணும். அந்த அக்னி உபாசனைத்தான் பிராமணாவில் எல்லா இடத்துலையும் பிரம்மச்சரியத்திலையும் கிரகஸ்தாசிரமத்திலையும் நிரந்தரமாக வச்சுருந்தான். அதனால் பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதானம் பண்ணணும், கிரகஸ்தனாக இருந்தால் உபாசனம் பண்ணணும்னு சொல்லி வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அது ரெண்டும் அங்கே பிரம்மச்சரிய தர்மத்துக்கு அது உபயோகம், கிரகஸ்த தர்மத்துக்கு இது உபயோகம். அப்படி தான் வச்சுருக்கு. அதனால்தான் ஒரு வித்தியாசம் வச்சுருப்பாரு. பிரம்மச்சாரியாக இருக்கிறது அக்னி உபாசனம்னா அக்னியில் சமித்த வச்சு விடு போதும். சமித ஆதானம் தான் இது. சமித்தவை அப்புறம் ஒன்றும் இல்லை. உத்தேசத்தியாகம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாம். சமித்தவை இப்போ வந்தோன்னு அப்படியே இல்லை. அங்கே சூரியன் அக்னி அக்னி உபாசனை வாஸ்தவமாக அக்னி உபாசனை தான் பண்ணுறான். உபாசனத்தில் சூரியன் இல்லை. அந்த அக்னி சூரிய வடிவில் தெரியறதுனால அப்போ சூரியன்கிறான். அக்னி தான் சூரிய வடிவில் தெரிஞ்சா அந்த வடிவில் கூப்பிடுறான் சூர்யாய சுவாகா. அடுத்து சொல்றது அக்னியை சுற்றே சுவாகா. சாயங்காலம் சூரிய வடிவிலே தெரியல, அக்னி வடிவிலே தெரியறான் சுதசித்தமா. அதனாலதான் சாயக உபாதனம் தான் ஆரம்பங்கிறான். ஆரம்பமே பிராபர உபாதனம் இல்லை. அது அக்னி உபாதனம் வரணும். அக்னி சப்தத்தினாலேயே அது சாயந்தரம் தான் வருது. காலையில் என்ன சூர்யாய சுவாகா சொல்லணும். அது கூட இடம் கொடுக்கல. இது அக்னிய சுவாகா. அவரே சொல்லு உத்தியந்தம்பாவாதித்ய பக்திரனு சமாரோகதி. அக்னி ஆதித்ய உரிச்ச உடனே ஆதித்யில் ஏறி விடுறான். அப்போ அக்னி அதில் ஏறி இருக்கிறா சூர்யாய சுவாகா சொல்லி கொடுக்கணும்னு காத்தால கொடுக்குறான். இது அதே மாதிரி சாயங்காலம் அவன் பண்ணுற போது அஸ்தமிக்கிற போது இந்த சூரியன் தன்னுடைய தேஜஸை அக்னிகிட்ட கொடுத்துட்டு போகிறான். இது அப்போ அக்னிகிட்ட தேஜஸை கொடுத்து மறையிறான் அஸ்தமிக்கிற காலத்தில். அப்போ அக்னி வடிவில் சாயந்தரம் இருக்கான். காத்தால அதே அக்னி சூரியனை பார்த்தோன்னு ஏறி விடுறான். சூரிய வடிவில் இருக்கான். அக்னி தான். அப்போ அங்கேயும் அக்னி தான். இந்த அக்னியும் தான் அது. அது சூரியனா சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் நீ ஆரம்பிக்கிறது சாயம் பிராதா உபாசனம் அகரண பிராய சித்தார்த்தம் சொல்றேன் சாயம்னு இல்லையா. அதே மாதிரி இந்த உத்தியந்தம் சொன்னேன் இல்லையோ, அதே போல அக்னிம்பாவா நித்திய சாயம் பிரதிசதி. அக்னிம் சாயம் பிரதிசதி ஆதித்யா. சாயங்காலம் அக்னி இதில் போகிறான். அப்போ நிரந்தரமாக அக்னி உபாசனம் தான் வச்சு. அதனால பிராமணனுக்கு அக்னி உபாசனை இல்லைன்னா அவன் பிராமணன் இல்லை. அந்த அக்னி உபாசனை இப்போ எப்படி இருக்கு? சர்வதா கஷ்டம். பிரம்மச்சரியத்தில் சம்ஜாதாரமும் இல்லை, கிரகஸ்தல்ல உபாசனமும் இல்லை. இப்படி சர்வதா நஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பேருக்கு மட்டும் ஒரு பிராமண புருவனா இருக்கிற ஒரு அவஸ்தா விசேஷம் தான் இந்த கலியில் கிடைச்சிருக்கு. அதை நாம் நினைச்சு பார்த்துருந்து இதெல்லாம் இந்த 4 ஆசிரமத்துக்கு நாம் பண்ண வேண்டியதான பூஜைன்னு தெரிஞ்சிருந்து நம்முடைய சகல கர்மாவும் பண்ணணும்னா இந்த அக்னி இல்லைன்னா இல்லைன்னு தெரிஞ்சிருந்து என்னெல்லாம் அனுஷ்டேயமான கர்மங்கள் சொல்லப்படுறதோ அதெல்லாம் அந்த அக்னி இருந்தால் தான் பண்ணலான்னு இப்போ சொல்லுறதுனால அது நித்திய கர்மாவாக மாற்றுறதுனால அந்த ரெண்டும் இல்லாத இருந்துவிட்டா அதுக்கப்புறம் செய்யக்கூடிய சகல கர்மாக்களும் ஒரு பூர்ண பலத்தும் கிடைக்காதுன்னு சொல்லுற போது அடிப்படையாக இருக்கக்கூடிய ரெண்டையும் கட் பண்ணி விட்டா பாக்கி கர்மா இல்லாமல் ஒப்புக்கு கர்மாவாகும். அதனால் அதில் ஒரு பெரிய குறை இருக்குது. அதை நாம் போக போக நகர்த்திக்கிண்டு நம்முடைய கர்மாவுக்கு பூர்ண பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக
பிரம்மச்சாரியாக இருக்கிறது அக்னி பூஜனம், அதே மாதிரி கிரகஸ்தனாக இருந்தால் உபாசனாகிரின்னு நாம் காப்பாற்றிட்டு வந்திருக்க அந்த அக்னியை ஆராதனம் பண்ணுறது இருக்க அது நம்முடைய கர்மாவுக்கு பிரதானமாக இருக்குது.